ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஃபேமஸ் யூடியூபர் தமிழில், அந்த பொண்ணுக்கு ஒரு 33 வயசுன்னு சொன்னாங்க. அவங்களோட யூடியூப்பில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வர்ற மாதிரி இருக்குது, நல்ல வருமானம் வர்ற மாதிரி இருக்குது. என்னோடய யூடியூப்பில் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த டைம் இவ்வளோ மினிமம் இருக்கிறது இல்லை. அதனால் எனக்கு இது வரைக்கும் பைசா வரல. அவங்க யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது காலையில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் அடிச்சிருக்காங்க, 2500 பணம் அனுப்பிச்சேன், இது வரைக்கும் சாமான் வரல, நீங்கள் அனுப்பிச்சா பார்சல் எதுவும் எனக்கு வரல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சா அதுக்கும் பதில் வரல, 25 நாள் ஆச்சு, வீடியோ போடுறதுக்கு நேரம் இருக்குது, எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 டைப் இருக்குது. இப்போ வந்து யூடியூபர் வந்து சில பேர் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா வைத்தறிச்சப்படுறது ஒரு டைப்பு, ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறவங்க ஒரு டைப் இருப்பாங்க. இது நிஜமாகவே அவங்க அனுப்பிச்சி நிஜமாகவே இவங்க பதில் சொல்லலைன்னு வச்சிங்களேன், அது தப்பாக போயிடும். ஏன்னா உங்களை நம்பி பணம் அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே அனுப்ப முடியாது, ஒரு மாதம் ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் ஆகுங்க, பணம் வேணால் ரிட்டர்ன் அனுப்பிடுறேன், வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்கணும். அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அது உங்களுக்கே தெரியும், சீக்கிரம் அனுப்ப முடியாதுங்கும்போது நம்ம இந்த மினிமம் கட்ரஸி இருக்கணும். இல்லாட்டி இது மாதிரி பதிலெலாம் சொல்ல தான் செய்வாங்க. அதனால் யூடியூப் வச்சுருக்கிறவங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா தேவலாம். ஏன்னா அதுக்கு இன்னொருத்தர் அது மாதிரி அவர் வச்சதுக்கு இன்னொருத்தர் வச்சுருக்கிறாரு, அவங்களுக்கு முருகன் பேர் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் வந்து மினிமம் கட்ரஸ் இல்லாட்டி நம்மளுக்கும் பேர் கெட்டு போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்ல, பாசிட்டிவ் நிறையா வருது, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படி. அது உண்மையிலே கரெக்ட், நல்ல ஒரு தாட்டு தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி கவலைப்படாமல் இருக்குது, நல்லது தான். ஆனால் அது அவங்க அனுப்பிச்ச மெசேஜ் உண்மையாக இருந்தால் மட்டும் அவங்கள கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து சொல்கிற மாதிரி பேர் கெட்டு போயிடும், அதுக்கு தான்.